5 முள்ளங்கி எடுத்துக்கலாம் உறவுகளே. அந்த முள்ளங்கி வந்து நல்லா கழுவிட்டு தோல் நீக்கிட்டு நம்ம காய் சுரண்டையில் வந்து சுரண்டி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ரவுண்ட் ரவுண்டாக அறுத்து கூட எடுத்துக்கலாம். தேவையான பொருள் முள்ளங்கி சொரணது, மிளகாய், தக்காளி, பூண்டு, வெங்காயம், உப்பு, அப்புறம் சீரகம், கொத்தமல்லி இதெல்லாம் பச்சையாக வச்சுக்கணும் உறவுகளே. அப்புறம் கறிவேப்பிலை, எண்ணெய் வதக்கிறதுக்கு கொஞ்சம் புளி, அப்புறம் கடைசியாக தேங்காய் சேர்த்துக்கணும் உறவுகளே. தேங்காயெல்லாம் வணக்கக்கூடாது. இது வந்து செக்கில் ஆட்டின கடலக்கொட்டை. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பான்சட்டி வச்சுக்கலாம் உறவுகளே. பான்சட்டி வச்சுட்டு நல்லா பான்சட்டி காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயமும் பூண்டையும் போட்டு வதக்கலாம் உறவுகளே. அது வந்து வெங்காயம் பூண்டு எந்த அளவுக்கு வதக்கணும், நல்லா பொன்னிறமாக வர வரலும் நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் உறவுகளே. நல்லா இந்த அளவுக்கு வதக்கணும். அதிலே மிளகாயும் போட்டு வதக்கணும். இதில் வதக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு, மிளகாய், அப்புறம் கடைசியாக கருவேப்பிலை போட்டு அதை தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் உறவுகளே. கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம துருவி வச்ச முள்ளங்கியை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து எப்பயுமே வணக்கிறது வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு வணக்கினா தான் உறவுகளே கொஞ்சம் நல்லா வணங்கும். ஆனால் முள்ளங்கி பொறுத்தவரையிலும் தண்ணி நான் வாங்கின முள்ளங்கியில் தண்ணி இருக்குது. அதனால் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு வணக்கிட்டு பொன்னிறமாக இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்தவட்டி அதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் உறவுகளே. அடுத்தது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொத்தமல்லி தழை ஆப்ஷன் தான். நீங்கள் வேணுன்னா ஒரு 2-3 கொத்தமல்லியை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா கொத்தமல்லி தலையை பச்சையாக கூட ஒரு 2-3 பீஸ் ஒரு கொத்து போட்டுக்கலாம், சின்ன கொத்தா. அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தக்காளி வணக்கலாம் உறவுகளே. தக்காளி வந்து நல்லா எண்ணெய் விட்டு கொஞ்சம் தக்காளிக்கு உப்பு போட்டு நல்லா இந்த அளவுக்கு மசிகிற அளவுக்கு நல்லா வணக்கி தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா எல்லா பொருளையும் வச்சுட்டு தேங்காய் சேர்த்துக்குது உறவுகளே. கல்லுப்பு, சீரகமும், அப்புறம் சீரகம், கொத்தமல்லி இதெல்லாம் பச்சையாகவே போட்டுக்கணும் உறவுகளே. இதை வந்து நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாமே மிக்ஸி ஜாருக்கு சேர்த்திட்டு இப்போ வந்து புளி கொஞ்சம் நம்ம போட்டுக்கணும். ஊற வச்ச புளி அதில் போட்டுட்டு அரைச்சி எடுத்தால் சுவையான முள்ளங்கி சட்னி ரெடி. வாங்க உறவுகளே சாப்பிட்லாம். டேஸ்ட்டு வேறு லெவல். தாளிக்கிறதுனா அது உங்கள் இஷ்டம் தான் உறவுகளே. நீங்கள் தாளிக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். நாங்கள் தாளிக்கல, அப்படியே சாப்பிட்றோம். வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா